الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العظيم. அன்பிற்குரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே, வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, நண்பர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கம் இருக்கிறதே, இது ஏதோ சில சடங்கு சம்பிரதாயங்களை மட்டும் கொண்டதல்ல, நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழி சொல்லிக் கொடுக்கக்கூடியது. எப்படி வாழ்ந்தால் நமக்கு நல்லது, நமக்கே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. நம்முடைய அறிவும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய எண்ணங்களும் ஆசையை அடிப்படையாக கொண்டிருக்குமே தவிர அறிவு சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்று நம்முடைய அறிவு நம்மை நிர்பந்திக்க முடியாது. ஏனென்றால் அறிவை விட ஆசை மிகைத்து விடுகிறது. அதுவன்றி நம்முடைய அறிவு ஒரு குறுகிய எல்லைக்குள் தான் செயல்பட முடியுமே தவிர நாளை என்ன நடக்கும், மறுநாள் என்ன நடக்கும், அடுத்த வருடம் என்ன நடக்கும், 2 வருடத்துக்கு பிறகு என்ன நடக்கும், 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும், நம்மால எதையும் யூகித்து சொல்ல முடியாது. நாம் ஒன்று நினைப்போம், நடப்பது ஒன்றாக இருக்கும். நாம் நினைப்பதுதான் நடக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, நடக்க வேண்டியதைத்தான் நாம் நினைப்போம் என்ற அவசியம் இல்லை. சில சமயத்திலே நாம் நினைக்கிற மாதிரி சில காரியங்கள் நடந்து விடலாம். அப்படி நடந்து விட்டதற்கு அர்த்தம் என்று சொன்னால், தமிழில் சொல்லுவார்கள், காக்காய் உட்கார பணம்பழம் விழுந்து விட்டது. பணம்பழம் இருக்கிறதே, அது சாதாரணமாக சீக்கிரமாக விழுகாது. காக்கா உட்கார்ந்தா பணம்பழம் விழுந்துருமா? காகம் அவ்வளவு கனமான பொருளா என்றால் இல்லை. அது விழுகிற நேரத்தில் அது போய் உட்கார்ந்துருச்சு. காக்கா நினைச்சுக்கிச்சு, நான் உட்கார்ந்தேன், அது விழுந்துச்சுன்னு நினைச்சுக்கிச்சு. இதே போல அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னவோ அதுதான் நடக்கிறது. நாம் நாடுவதும் அல்லாஹ் நாடுவதும் ஒன்றாக ஆகிவிட்டால் சில சமயத்திலே நாம் நினைத்துக் கொள்கிறோம் நாம் நாடியது நடந்து விட்டது என்று. ஹதீஸ் குதுஸி இருக்கிறது, யா அப்தி அன்த துரீத் வ அன உரீத் வலாக்கின் லா யகூனு இல்லா மா உரீத். அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான், அப்தி, என்னுடைய அடியானே, என்னுடைய அடிமையே. நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள். தாய்மார்களை, நாம் இந்த உலகத்திலே அடிமைகள். நம்மை நாம் பெரிய செல்வந்தர்களாக, சீமான்களாக, பெரிய ராணிகளாக நாம் நினைத்துக் கொண்டால் அது வெறும் நினைப்பு தானே தவிர நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள். நமக்கு என்று என்ன சொந்தம் இருக்கிறது? இந்த உயிர் நமக்கு சொந்தமா? இந்த உடல் நமக்கு சொந்தமா? இந்த கண் நமக்கு சொந்தமா? இந்த காது நமக்கு சொந்தமா? இல்ல நம்முடைய வீட்டார்கள் யாராவது நமக்கு செய்து கொடுத்தார்களா? நம்முடைய தாய் தகப்பன் கொடுத்தார்களா? இந்த கண்ணையும் காதையும் நாக்கையும் இந்த கையையும் காலையும் நம்முடைய சொந்தக்காரர்கள் நமக்கு கொடுத்தார்களா? யார் கொடுத்தது? சாதாரண ஒரு பேனா வாங்கிவிட்டு இது மேட் இன் ஜப்பான் என்று சொல்லுகிறார்களே, நம்முடைய காதும் கண்ணும் கையும் இதெல்லாம் எந்த மேடு? அல்லாஹ் படைத்தான். பதியுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களை படைத்தவன் அவன், பூமியை படைத்தவன் அவன். அல்லாஹ் கேட்கிறான், மனிதனே, உன்னுடைய படைப்பு பற்றி நீ பார்க்கவில்லையா? நான் எப்படி படைத்தேன்? நீ எந்த நிலையிலே இருந்தாய்? ஒருவருக்கு 40 வருஷம் ஆகிறது என்று சொன்னால் 41வது வருஷத்துக்கு முன்னாலே அவர் எங்கே இருந்தார்? தாயே, நீ எங்கே இருந்தாய்? சகோதரியே, நீ எங்கே இருந்தாய்? உன்னுடைய உடல் எங்கே இருந்தது? உன்னுடைய உயிர் எங்கே இருந்தது? உன்னுடைய உறுப்புகள் எங்கே இருந்தது? இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அப்தி, என்னுடைய அடிமையே, அந்த துரீத் வ அன உரீத், நீயும் நினைக்கிறாய் இப்படி நடக்க வேண்டும் என்று, நானும் நினைக்கிறேன் இப்படி நடத்த வேண்டும் என்று. நீ ஒன்று நினைக்கிறாய், நான் ஒன்று நினைக்கிறேன். வலாக்கின் லா யகூனு இல்லா மா உரீத், நான் நினைப்பதுதான் நடக்கும், நீ நினைப்பது நடக்கவே நடக்காது. ஒரு நீண்ட ஹதீஸ் அது. எங்கெல்லாம் எதுவெல்லாம் நடக்கிறதோ அல்லாஹ் நாடியபடி நடக்கிறது. இதுதான் நம்முடைய ஈமான். நாம் அல்லாஹை கொண்டிருக்கிற ஈமான் இதுதான். அல்லாஹ்வுடைய சக்தி என்று இந்த உலகத்திலே ஒரு அணு கூட அசையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று ஒரு துரும்பு கூட நகர முடியாது. இதே ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஃபீ குல்லி ஹப்பத்தின் இஸ்மு அக்கிலிஹா வஃபீ குல்லி மரஅத்தின் இஸ்மு அக்கியா. ஒவ்வொரு பருக்கையிலும் இதை யார் சாப்பிடுவார்கள் என்று பெயர் எழுதப்பட்டிருக்கிறது.
சும்மா நான் சம்பாதிச்சேன், நான் சமைச்சேன், நான் சாப்பிட்டேன், நான் சாப்பாடு போட்டேன், நான் விருந்து போட்டேன், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அல்லாஹ் யாருக்கு என்று என்ன எழுதி இருக்கிறானோ அதுதான் கிடைக்குமே தவிர அதற்கு அப்பாலே உலகத்தில் எதுவும் கிடைக்க முடியாது. ஒவ்வொரு பெண்ணிலும் பெண்ணுடைய தலையிலும் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பெண் யாரை திருமணம் செய்து கொள்வார் என்று. அந்த பெண்ணுடைய தலையிலே எந்த கணவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த கணவர் தான் கிடைப்பார். எவ்வளவு அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம். எப்படி கணவர் அமைய வேண்டும் என்று தாய் தந்தை யோசித்திருப்பார்கள், ஆனால் அப்படி அமைய முடியாமல் போயிருக்கும். ஆனால் சாதாரண பெண்ணுக்கு ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இல்லை, செல்வம் இல்லை, செல்வாக்கு இல்லை, உயர்ந்த அழகு கூட இல்லை, நல்ல நிறம் கூட இல்லை, ஆனால் அமைந்த கணவன் இருக்கிறாரே அருமையான கணவன், எல்லா சுகத்தோடு வைத்திருக்கிறார். செல்வம் என்னவோ குறைவு, ஆனால் சுகமாக வைத்திருக்கிறார். எந்த விதமான கஷ்டமும் கொடுக்கவில்லை மனைவிக்கு. அப்படி கணவர் எப்படி அமைகிறார்? ஒரு செல்வந்தர் வீட்டு பெண்ணுக்கு அமையவில்லையே. அமைவதும் அமையாததும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. யாருடைய கையிலே இருக்கிறது? ஒவ்வொரு பெண்ணிலும் அந்த பெண் யாரை திருமணம் செய்து கொள்வார் என்ற பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே அல்லாஹ் தஆலா மலக்கை அனுப்பி எழுத சொல்லுகிறான். நமக்கு தெரியாது தாய்மார்களே, ஒரு குழந்தை சிசு கர்ப்பப்பையிலே உற்பத்தி ஆகிறது, யாருக்கு தெரியும்? என்ன தெரியும்? அந்த குழந்தை என்னவாக வரும்? ஆணாக வருமா, பெண்ணாக வருமா, சிவப்பாக வருமா, கருப்பாக வருமா, குட்டையாக வருமா, நெட்டையாக வருமா, நல்லதாக வருமா, கெட்டதாக வருமா? அஸாயிதுன் அம் ஷகீயுன். இந்த குழந்தையுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை அல்லாஹ் எழுதி விடுகிறார். வமா ஹுவ அஜலுஹு வமா ஹுவ ரிஸ்குஹு. அந்த குழந்தையுடைய ரிஸ்க் என்ன? அந்த குழந்தையுடைய உலகத்திலே இருக்கிற காலம் என்ன? 40 வருஷம் இருக்குமா, 80 வருஷம் இருக்குமா? அல்லாஹ் அப்பொழுதே எழுதி விட்டான். எப்பொழுது தாயினுடைய வயிற்றிலே 4 மாதமாக குழந்தை சிசு இருக்கும் பொழுதே அல்லாஹ் தஆலா எழுதி விடுகிறான். எனவே தாய்மார்களே, நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் பிறந்திருப்பது அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழ்க்கை நடத்துவதற்காக பிறந்திருக்கிறோம். யார் இந்த நோக்கத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் சந்தோஷமாக வாழ முடியும். யார் இந்த நோக்கத்தை புரிந்து கொள்வதில்லையோ அவர்கள் உலகத்திலே சந்தோஷமாக வாழவே முடியாது. சகோதரிகளே, இந்த உலகத்திலே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதிலே கல்யாணம் ஆகும் போது சீர், அதுக்கு பேரே வரிசை, வரிசையா வந்துகிட்டே இருக்கணும். அப்படி சீர் வரிசை என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம். உங்களுடைய தந்தை உங்களுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது ஒரு பங்களாவே கொடுத்திருக்கலாம். ஒரு கார் இல்லை, 2 கார் கொடுக்கலாம். ஒரு 100 பவுன் இல்லை, 150 200 பவுன் போட்டு இருக்கலாம். ஒரு ஜவுளி கடையே உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். எல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய கணவருடைய வீட்டுக்கு அனுப்பும் பொழுது சந்தோஷத்தை கொடுத்து அனுப்ப முடியாது. என்ன வேண்டாலும் கொடுக்கலாம், ஆனால் நிம்மதியும் சந்தோஷமும் அவர் கொடுத்து அனுப்ப முடியாது. நிம்மதியும் சந்தோஷம் நீங்களாகத்தான் உண்டு பண்ணி கொள்ள வேண்டும், நீங்களாகத்தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பொருள் எல்லாம் வெளியிருந்து வரும், சந்தோஷம் நிம்மதி உள்ளிருந்து வரும், நமக்குள்ளிருந்து வரும். ஏழை சந்தோஷமாக இருக்கலாம், செல்வந்தர் பூரா சந்தோஷத்தை பறி கொடுத்துட்டு பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், பணத்தை பாதுகாக்கிறது கஷ்டம், பணத்தை இழக்கிறது கஷ்டம், வாழ்க்கை பூரா கஷ்டம். அதுக்காக பணம் வேண்டாம்னு சொல்லல. எந்த பணம் சந்தோஷம் தருமோ அந்த பணம் வேணும், எந்த பங்களா சந்தோஷம் தருமோ அந்த பங்களா வேணும். அருமையான கட்டல் செஞ்சு போட்டிருக்கிறாருங்க சந்தன மரத்துல. ஆனா இப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த கட்டல்ல ஒரு ஓரத்துல கொஞ்சம் ஒரு அழுக்கு பட்டு இருந்துச்சு. தொடச்சாரு, அழுக்கு பரவிருச்சு, போகல. இப்ப ராத்திரி பூரா கட்டல்ல அழுக்கா போச்சேன்னு யோசிச்சுக்கிட்டே படுத்திருப்பார், தூக்க வரல. இவர் நல்ல மனுஷனா? அந்த வேப்ப மரத்து நிழல்ல வீதியில படுத்து நல்லா கொரட்டை விட்டு தூங்குறான அவன் நல்ல மனுஷனாங்க? தாய்மார்களை கொஞ்சம் யோசிங்க. சந்தன கட்டல்ல படுத்துக்கிட்டு விடிய விடிய முடிச்சிருக்கிற மனுஷன் நல்ல மனுஷனா? வெறும் ஒரு சந்தில படுத்துக்கிட்டு நல்லா தூங்கி இருக்கிறான், போய் எழுப்பினா கூட அவனுக்கு தூக்கம் முழிப்பு வரல, அப்படி தூங்குறானே அவன் நல்ல மனுஷனா? தாய்மார்களே, சகோதரிகளே, சந்தோஷம் என்பது நமக்குள்ள இருந்து வருமே தவிர வெளியிருந்து வருகிற பொருள் அல்ல. ஆனா இன்னைக்கு உலகத்துல ஒரு பெரிய தவறான முடிவு செய்து வைத்துக் கொண்டார்கள், பொருள்கள் இருந்தால் சந்தோஷம் என்று. பொருள்களை நாம் ஆட்சேபிக்கவில்லை, பொருள்களை வேண்டான்னு சொல்லலை. அல்லாஹ் கொடுத்தா எவ்வளவு வச்சுக்கொள்ளலாம், ஆனால் சந்தோஷம் தருகிற பொருளாக வைக்கணும். அந்த பொருள் சந்தோஷத்தை தரணும், அந்த பொருள் கஷ்டத்தை தரக்கூடாது. இதை விளக்குறதுக்கு முதல் தேவைப்படுது அல்லாஹ் மேல நம்பிக்கை. யாருக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லையோ அவர்களால் உலகத்துல எந்த காரியத்தை செய்தாலும் அவர் என்ன சொல்லுவார்? நான் செஞ்சேன், நான் செல்லேன்னு சொல்லுவார். ஒரு பெரிய தப்பு அங்கதான் இருக்கு. நான் செஞ்சேங்கிறத எடுத்துட்டா ஒண்ணுமே இல்லை.
நான் செஞ்சேன்னு வச்சால் எதை வேணாலும் இவர் செய்ய முயற்சிப்பார். ஆகையினால கடைசியில பரிதாபமாக இந்த உலகத்தில இருந்து அவருடைய வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அப்படி பரிதாப நிலைக்கு ஆளாக கூடாது. இந்த வாழ்க்கையில பிறப்பு இறப்பு என்பது ஊர்ஜிதம். இந்த வாழ்க்கையில ஏற்றம் தாழ்வு என்பது ஊர்ஜிதம். இந்த வாழ்க்கையில இரவு பகல் என்பது ஊர்ஜிதம். இந்த வாழ்க்கையில நிலைகள் மாறுவது என்பது ஊர்ஜிதம். இதெல்லாம் யாரும் செய்ய மாற்ற முடியாது. இது நமக்கு மட்டும் ஊர்ஜிதம் இல்லை, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு கூட ஊர்ஜிதம். தெருவில் சுத்தி கொண்டிருக்கிற ஆடுகளுக்கு கூட ஊர்ஜிதம். பிறந்த ஆடு இறக்கும், பிறந்த மனிதன் இறப்பான். பிறந்த மாடு இறக்கும், பிறந்த மனிதன் இறப்பான். பிறந்த பூனை இறக்கும், பிறந்த மனிதன் இறப்பான். பிறந்த குதிரை இறக்கும், பிறந்த மனிதன் இறப்பான். எல்லா பிறந்ததும் இறக்கும். இறக்காம இருக்க முடியாது இல்லையா? ஆகையினால இறக்காமல் இருக்கிறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. இறக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், இறக்கும் போதும் சந்தோஷமா இருக்கணும். இறந்த பிறகு கபருக்கு போன பிறகு தாய்மார்களை கபருக்கு போய் வாழ்க்கை முடியறது இல்லை. எல்லாரும் நினைச்சுக்கிறோம் வாழ்க்கை முடிஞ்சு போகுது. கஷ்டத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு தற்கொலை செய்யறவங்களும் இருக்கிறாங்க. அதே தற்கொலை செய்யறவங்க அதிகமான பேர் யாருன்னு சொன்னா, சாதாரண தற்கொலை செய்தா பரவாயில்லை, சினிமா நடிகர்கள் தான் அதிகமா தற்கொலை செய்யறது. அது போல ஒரு மோசமான வாழ்க்கை உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனா பேர் வச்சிருப்பாங்க. அது என்ன நான் சொல்லுவேன் அடிக்கடி, மைசூர் மகாராஜா செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஊரே அழுதுச்சான். மைசூர் மகாராஜான்னு இப்பவும் போய் பார்க்கலாம். மைசூர்ல பேலஸ் இருக்கு. அந்த பேலஸை பார்த்து முடியாது. தாஜ்மஹால் மாதிரி அது ஒரு அழகான கட்டடம் தான் மைசூர்ல இருக்கு. அவருடைய அரண்மனை எவ்வளவு பெருசு, அது போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு தடவை இவ்வளவு பெருசு உலகத்தில் இருக்குங்கிறத பார்க்கத்தான் வேணும். எப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க. போகட்டும், அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஊரே, ரொம்ப நல்ல மனுஷன் செத்து போயிட்டாரு ஊரே அழுதுச்சு. அப்ப அதுல ஒரு புத்திசாலி இருந்தான். அவன் கேட்டான், மைசூர் மகாராஜா செத்து போயிட்டாரு திடீர்னு வந்து சொல்றீங்களே, எல்லாரும் அழுகிறீங்களே, யார் சொன்னது? யார் சொன்னதா? போய் பாரு, ஊரே அழுகுது, தெருவே அழுகுது, நாடே அழுகுது. அட அழுகுது, யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க பாரு, எல்லாரும் அழுகுறாங்க. இவன் விசாரிச்சான், இன்னொரு ஆள்கிட்ட விசாரிச்சான், இன்னொரு ஆள்கிட்ட விசாரிச்சான், இன்னொரு எல்லாரும் தான் சொல்றாங்க, எல்லாரும் அழுகுறாங்க, தெரியலையா? நீ வந்து புதுசா கேட்கறியே. இவனும் விசாரிச்சுக்கிட்டே போனான். கடைசியா ஒரு இடத்துக்கு போனா அவன் சொன்னா, அந்த வீட்டுலதான் முதல்ல பேச்சு வந்துச்சு, அங்க இருந்தா நான் கேள்விப்பட்டேன். அந்த வீட்டுக்கு போனா அது ஒரு வண்ணா வீடு. அவனை அழுதுகிட்டு இருக்கிறான். ஏப்பா அழுகிறேன்? மைசூர் மகாராஜா செத்து போனதுக்காக அழுகிறேன். எப்படிப்பா தெரியும் உனக்கு? மகாராஜா அரண்மனையில ஒண்ணு சத்தத்தை காணாமே, நீ அழுகிறிய, உனக்கு எப்படி தெரியும்? அட என்ன இப்படி சொல்ற? நான் அரண்மனையில இருக்கிற மகாராஜா சொல்லல, நான் மைசூர் மகாராஜா, நீ கழுதிக்கு பேர் வச்சிருந்தேன், அது செத்து போச்சுன்னா. அவன் கழுதிக்கு மைசூர் மகாராஜா. எப்படி நாய்க்கு டைகர்னு பேர் வைக்கிறது இல்லைங்களா? தாய்க்கு ராஜான்னு பேர் வைக்கிறது இல்லைங்களா? பொட்டை நாய்க்கு ராணின்னு பேர் வைக்கிறது இல்ல. ரெண்டு நாய் வளர்த்துற, ஒரு பொட்டை ஒரு ஆணு. இதுக்கு ராஜான்னு பேர், அதுக்கு ராணிக்கு பேர் வச்சுக்கோ, அது நாய். அது மாதிரி இவன் கழுதிக்கு என்ன பேர் வச்ச? கழுத நம்ம பிரியம் அவனுக்கு. அவன் வண்ணானு கழுத மேல பிரியம், அது இருக்குதானுங்களை செய்யும். அவர் என்ன வளர்க்குறாங்களோ அது மேல பிரியம், அவனுக்கு அது மேல பிரியம். அவன் சும்மா பேர் வச்சிருந்தான் மைசூர் மகாராஜா. அவன் சொன்னா மைசூர், அது செத்து போச்சு, அழுதான். ஏப்பா அழுகிற? மைசூர் மகாராஜா செத்து போனார். அவன் அழுத பார்த்து இவன் அழுதான், இவன் அழுத பார்த்து அவன் அழுதான். பேரு நீங்க வச்சுக்கிறது தானே. அதே போல இந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கை நம்ம பேர் வச்சுக்கிட்டோம். இப்ப இருக்கிற இன்னைக்கு நம்ம பேர் வச்சுக்கிட்டோம். அதே போல சினிமா நடிகைகளுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? ஸ்டார்னு பேர் வச்சிருக்காங்க. அதான் மைசூர் மகாராஜா. அது ஒரிஜினலா அது என்னங்க? பெண்களே சொல்லிங்க, நீங்களே சொல்லிங்க. ஒரிஜினலா அந்த வண்ணானோட தான் அது. அதுக்கு பேரு ஸ்டாரா. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு ஒப்பு காட்டுவது என்பது கூறில்லாத தனம், விவஸ்தை இல்லாத குணம். தன்னுடைய வாழ்க்கை வீணாகணும்னு சொன்னா அதை விட மோசமான ஒரு நிலை கிடையாது. அவங்க தான் தூக்கு போட்டுக்கிறது. அவங்களுக்கு வாழ்க்கை அமைய முடியாது. அதை பார்த்து ஆக அவங்க அப்படி இருக்கிறாங்களே நினைக்கிறது இருக்குது. இதை விட தாய்மார்களே ஒரு விவரங்கட்ட ஒரு வேலை உலகத்தில் வேற ஒன்றும் இருக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு ஒரு மினுமினுப்பு, ஒரு பளபளப்பு, இதையெல்லாம் பார்த்து ஏமாறுகிறவர்கள் ஈமான் கொண்டவர்கள் ஏமாற முடியாது தாய்மார்களே. ஏமாறுகிறவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்க முடியாது தாய்மார்களே. ஈமான் கொண்டவர்கள் ஏமாற முடியாது, ஏமாறுகிறவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்க முடியாது. இது மட்டும் இல்லை, எதை பார்த்து ஏமாறக்கூடாது. பல பலன் ஒண்ணு பார்த்துட்டோம், அது மாதிரி இல்லையே, எனக்கு அது மாதிரி ஒண்ணு வாங்கணும். நான் சொன்னேன் எங்கேயோ பேசும்போது, சில பேருக்கு பிளைன் துணி பிடிக்கும், சில பேருக்கு கட்டம் போட்டது பிடிக்கும். பிளைன் துணி பிடிச்சா தாய்மார்களை உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், உங்க வீட்டுல யாரும் வாங்கி கொடுக்கலாம், கணவர் வாங்கி கொடுக்கலாம், யாரும் வேண்டாம் அத்தா வாங்கி கொடுக்கலாம். பிளைன் பிடிச்சா சில பேருக்கு கட்டம் போட்டது பிடிக்கும், டிசைன் போட்டது பிடிக்கும். உங்களுக்கு பிளைன் பிடிச்சா வாங்கி கொடுக்கலாம், டிசைன் போட்டது பிடிச்சா வாங்கி கொடுக்கலாம். சில பேருக்கு அடுத்தவங்க உடுத்தி இருக்கிறதா பிடிக்கும். இவங்களை என்ன பண்ணலாம்? எதை வாங்கி கொடுத்த பிறகும் நான் அன்னைக்கு போனேன், அங்க பார்த்தேன் ஆரம்பிச்சா இவர் என்ன பண்ணுவார்? பாவம். ஏமாறக்கூடாது தாய்மார்களே.
சாதாரண உடை உடுத்தினாலும் அதுதான் வாழ்க்கை, பட்டு உடுத்தினாலும் அதுதான் வாழ்க்கை, காஞ்சிபுரத்துக்கும் அதுதான் வாழ்க்கை, பனாரசுக்கும்